Hi friends, welcome to Roshni's vlog. நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷலான ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் முட்டை எதுவுமே சேர்க்காம ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி. ஆல்கஹால் எதுவும் சேர்க்காம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நிறைய சேர்த்து டேஸ்டி அண்ட் ஃப்ளஃபியாக எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவன் இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. வீட்டில் உள்ள பழைய இரும்பு தவா ஆர் குக்கர்லேயே நம்ம ஈஸியாக இந்த கேக் ரெசிபி செஞ்சிடலாம். இந்த கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ப்ளம் கேக்கை ஈஸியாக உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு எந்த விதமான ஆல்கஹாலும் நான் சேர்க்கலை. அதனால் எந்த விதமான ஹெசிடேஷன்ஸும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கேக் நீங்கள் கொடுக்கலாம். வாங்க கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறேன். நான் இங்கே ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் கருந்திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி, 1 டேபிள் ஸ்பூன் செரி பழம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் கூட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இது போல் கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை அதுவாகவே கேரமலைஸ் ஆகி வரும். இடையிடையே இது போல் கிளறி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது தெரிக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கம்பி பதம் வரணுன்ற அவசியம் இல்லைங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். கேக் பேட்டர் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே மைதா சேர்த்து தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் செய்யணுன்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நெக்ஸ்ட் அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவை ஒரு சுத்தமான சல்லடையில் நல்லா பொடியாக சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏதேனும் கட்டிகள் தூசுகள் இருந்தால் இதிலேயே தட்டுப்பட்டு வந்துடும். அடுத்ததாக இது கூடவே 1 கப் ஐசிங் சுகர், பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட அடுத்ததாக நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, கேக் செய்யும் பொழுது எப்பயுமே ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக உப்பி வரும். மாவில் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலக்கும் போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக ஒரே டைரக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. உங்கள்கிட்ட அவன் இருந்தால் நீங்கள் அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இல்லாதவங்க ஒரு குக்கரில் கேஸ்கட் அண்ட் விசில் போடாமல் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே கேக் ஒட்டாமல் வரதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்து இது போல் தட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி தட்டும்போது அதில் ஏதேனும் ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது மேலே பொங்கி வந்துடும். நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக உப்பி வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன் பிட்வீன் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம சேர்த்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் போய் தங்கியிருக்கும். நம்ம ஆட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கேக் குக் ஆகி வரும்பொழுது கேக் பொங்கி வரதுனால உள்ள அடியில் போய் தங்கியிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இது போல் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் கேக்கோட ஃபைனல் பார்க்க ரொம்பவே அட்டகாசமாக அப்பிடைசிங்காக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 to 25 நிமிஷம் குக்கர் மூடி போட்டு மூடி அகெயின் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான கேக் ரெடி. அண்ட் கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நடுவில்
ஒரு டூத்பிக் பயன்படுத்தி குத்தி பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு இல்லாமல் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக் ரெசிபி தயார். கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டி அண்ட் சாஃப்டான ப்ளம் கேக் ரெசிபி தயார். பார்க்குறங்க எவ்வளோ சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்குது பார்க்கவே. இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேர்த்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கவே. அண்ட் நம்மளோட கேக்குமே ரொம்பவே ஸ்பாஞ்சி அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. நான் சொன்ன அதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அதே மெஷர்மெண்ட்டோட இந்த கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.